வணக்கம் நண்பர்களே. TDA2030 குவாலிட்டியான ஐசினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ்டிங்கிற ஐசி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி TDA2030 கேட்டோம்னா சில கடையில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஐசி தான். இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா STTNன்னு போட்டு சீரியல் வருது பாருங்கள். நான் சொல்கிறது இந்த மேலே பாருங்கள். இது ஒரிஜினல் எஸ்டி எப்படி இருக்குன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த எஸ்டின்னு கீழே எழுதியிருக்கு பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் ஐசி TDA2030. இந்த பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது எஸ்டி, இது TDA2050. இந்த TDA2030 இந்த மாதிரி STTNன்னு போட்டு வருது. இது எஸ்டின்னு போட்டு மார்க்கெட்டில் விற்கிறாங்க சில கடையில். ஏமாந்துடாதீங்க. எஸ்டினா நீங்கள் ஒரு லென்ஸை வச்சு பார்த்துக்குங்க. எஸ்டி மட்டும்தான் எழுதியிருக்கும். STTN அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காது. இந்த பாருங்கள், இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், கீழே எஸ்டி அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்கும். இப்போ எதுக்காக இந்த எஸ்டி ஐசி நம்ம யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். மற்ற ஐசிலாம் சில ஐசிலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கொஞ்சம் வால்யூம் ஏற்றினாவே ஒரு மாதிரி பேப்பரை உதற மாதிரி டர் டர்னு ஒரு சவுண்டு சேர்ந்து வரும். நீங்கள் அது அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 TDA2030 ஐசி போட்ட ஆடியோ போர்டில் 8 இன்ச்சு சப்வூஃபரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்டி ஐசியாக இருந்துச்சுன்னா ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்ற சில கம்பெனி நான் காட்டின மாதிரி இந்த சில கம்பெனிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா வால்யூம் ஏற்றுனாவே பேஸோடு சேர்ந்து ஒரு டர் டர்னு ஒரு பேப்பரில் ஒரு சவுண்டு சேர்ந்து வரும். அது கேட்கவே நம்மளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சவுண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி எஸ்டி ஒரிஜினல் ஐசி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.